ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்க. என்ன இருக்கிறேன், நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். என்னங்க மார்க்கெட்டு, நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டை பார்த்தா பயமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை. நம்ம கிறிஸ்டியன் நண்பர்களுக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள். நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. பண்ணணும். பண்டிகைகள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கணும், கொண்டாடணும். இப்போது நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா 2026 ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே ட்ரேட் ஆகிட்டே வருது. கடந்த சில மாதங்களாகவே நின்று போயிருக்கு மார்க்கெட். ஒன்றும் மூமெண்ட் கிடையாது, சுத்தமாக நின்று போச்சு. இனி கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பிட்காயின் $67,000 கிட்ட அப்படியே நின்று போயிடுச்சு. இன்னும் மூமெண்ட் கிடையாது. $100, $150, $200 மேலே கீழே சுற்றிக்கிட்டு இருக்க தவிர்த்து ஜாஸ்தி மூமெண்ட் கிடையாது. அதே மாதிரி எப்போ பிட்காயினே அவ்வளோ டெட் கேட்டாட்டம் இருக்கோ, ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. மார்க்கெட் டோட்டலாக பேரிஷாக இருக்குது. நியூட்ரல் டு புல்லிஷ் மேபி. இப்போது நமக்கு மேஜர் ப்ராப்ளம் இது வந்தது என்னன்னா, கிளாரிட்டி ஆக்ட் பில். இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். கிளாரிட்டி ஆக்ட் பில்லு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஆகிடும் அப்படின்னு போன வீடியோவில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் ஒன்றும் ஆகலை. எதுக்குன்னா, மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் செனேட்டில் வந்து ஈஸ்டர் செலசஸ் அப்படின்னு ஹாலிடேஸ் இருக்கும். அதால் எது நடந்தாலும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தான் நடக்கும். இதுக்குள்ளே எதுவும் நிறைய மாற்றங்கள் வராதுன்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது ட்ரம்ப் சார் ப்ரெஷர் கொண்டு வந்து ஏதாவது அவுட் ஆஃப் தி வேல பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் தான் என்னன்னு பார்க்கணும். பட் எல்லாம் சொல்கிறது வந்து, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி மேலே தான் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிளியர் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆல் ஓவர் குளோபு இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸால், மிடில் ஈஸ்டில் கம்ப்ளீட்டாக அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போரால் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டு இருக்கு. அது என்ன ஆகும் என்றது ஒன்றுமே தெரியல. பட் இது வரைக்கும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பேக்ட் கிடையாது. நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வார் இம்பேக்ட் கிடையாது. பட் மேபி ஆஃப்டர் 2-3 months ஃபைனான்ஷியல் கிரைசஸ் இன்னும் அதிகமாச்சுன்னா டெஃபினட்டாக இம்பேக்ட் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எதுக்கும் டெஃபினட்டாக நம்ம எல்லாருடைய போர்ட்ஃபோலியோஸும் ரெட்டில் தான் இருக்கும். அது எனக்கு தெரியும். ஏன்னா பிட்காயினே நின்று இருக்கிறப்போ ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் டவுன் ஆகி நின்று போயிருக்கு. பால்கா பார்த்தீங்கன்னா $118 கிட்ட வந்துருக்கு. ஆடா பார்த்தீங்கன்னா $23 கிட்ட இருக்குது. இதெல்லாம் லோவில் இருக்குது. டாஜ் காயின் $8 கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாலும் வரும். இந்த மாதிரி நல்ல காயின்ஸை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணலாமோ இந்த டைமில். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. கொஞ்சம் நியூட்ரல் டு புல்லிஷ். ஒருவேளை ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஒரு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்வர்ட் டைரெக்ஷன், அப்சைடுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிளியர் ஆகிடுச்சுன்னா. பட் கிளாரிட்டி ஆக்ட் பில்லுக்கு கிளியர் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணோம், ரெகுலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணிட்டு வரேன்.
கொஞ்சம் டைம் கிடைச்சப்பெல்லாம் நிறைய இல்லாமல் கொஞ்சம் 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 ஒரு 3 நாள் 4 நாளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பைக் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு வரேன். அது மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கங்க. பாருங்கள், நீங்களும் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை. அதே மாதிரி காயின் டிசெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன். காயின் டிசெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் $700 தான். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ட்ரேடிங் பண்ணிக்கலாம். தற்சமயம் $112 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்ச நாளைக்கு இந்த வார் நீடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கிறது பெட்டர். லாங்கில் பை பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த நாள் வெள்ளிக்கிழமை, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து அமெரிக்காவில் இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக்கல் டேட்டாஸ் வந்தது. ஃப்ரைடே ஹாலிடே, குட் ஃப்ரைடே ஹாலிடே ஆனாலும் டேட்டாஸ் ரிலீஸ் ஆச்சு. ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போரால் அங்கேயும் டேட்டாஸ் அவ்வளோ என்கரேஜிங்காக இல்லை. அதை பேஸ் பண்ணி ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி பவல் அவர் என்ன சொன்னார்னா, உடனடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கிறது கஷ்டம், கொஞ்ச நாள் பிடிக்கும், கண்டிப்பாக சில மாதங்கள் பிடிக்கும். திருப்பியும் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, க்ரூட் ஆயில் பயங்கர ரேட்டில் இருக்கிறதால ரிசிஷன் வந்துடுமோ, எக்கனாமிக்கல் ரிசிஷன் வந்துடும் அப்படின்றார் அவர், அமெரிக்காலையும் குளோபல்லையும். ஸோ ஆல்மோஸ்ட் குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. உங்களுக்கு தெரியாத நியூஸ் இல்லை, நீங்கள் எல்லா நியூஸிலும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிலவரத்தில் கொஞ்சம் ஏதாவது நல்ல டிப்ஸில் ஏதாவது நல்ல காயின்ஸு, நீங்கள் வாங்குகிற காயின்ஸு, வச்சிருக்கிற காயின்ஸு கிடச்சிதுன்னா ஆவரேஜிங் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. அதால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போ ஒன்றும் குறைக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஏற்றவும் மாட்டேன்றார் அவர். ஹாக்கிஷாக தான் வைப்போம் அப்படின்றாரு ஏப்ரல் மாதத்துக்கு. அது 29ஆம் தேதி, ஏப்ரல் 29ஆம் தேதி மீட்டிங்கு. அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவார் என்ன பண்ண போகிறது. இது நிலவரம். இது இல்லாமல் மேலே ஃபெடரல் சேர்மன் ஜெர்மி பவல் போயிட்டு புதுசாக கெவின் வால்ஷ்னு அவர் வராரு. அவர் என்ன பண்ண போகிறார் என்னன்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.